யாருடன் கூட்டணி என்பது குறித்து தக்க நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், கூட்டணி முடிவு தொடர்பாக ஓபிஎஸ் சொன்னது என்ன? ஒரு முக்கியமான அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிறார். அதில் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோக கூட்டத்தில் மீட்பதற்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமைக்குழு நாம் போராடி வருகிறோம். இது நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வருகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நாம் எதிர்கொள்ளும் வகையில் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கொள்கையில சார்ந்து நீங்க பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்துங்க அப்படின்றத ஒண்ணு சொல்றாரு. பட்டி தட்டி எங்கும் அது இருக்கணும் அப்படின்றதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. திமுக ஆட்சியில இருக்கிற சந்திக்கும் மக்கள் பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு எதிராக மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. அழிவு பாதையில் அதிமுகவை எடுத்து செல்லக்கூடியதையும் மக்களிடம் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுங்க. மேலும் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் செய்தி தொடர்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை மீறி செய்பவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். கூட்டணி குறித்து முடிவு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கருத்தினை கேட்டு கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப தக்க நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் சொல்றாரு. அண்மையில முதலமைச்சரை சந்தித்ததுதான் விவாத பொருளா மாற்றிருந்தது. ஆனால் தற்போது திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் அது சார்ந்த பிரச்சனைகளையும் மக்கள் எடுத்து போய் சொல்லுங்க அப்படின்றதும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தின் அறிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.